எதுக்கு இத்தனை இன்க்ரீடியண்ட்டு? இவ்வளோலாம் தேவையில்லை, வெறும் 5 இன்க்ரீடியண்ட் இருந்தால் போதும். சரியா? 5 இன்க்ரீடியண்ட் மட்டும் வைங்க, மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. ஆக்சுவலாக 4 போதும். இது இந்த ஷர்ட்டை மடித்து விட்டு வரேன். மியூசிக்கை பார்த்துட்டு வந்துடுங்க, நம்ம ரெடி ஆகிடலாம். என் அன்பு வணக்கம். ஸோ இந்த ரசப்பொடிக்கு வந்து ரொம்ப சிம்பிள், ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பண்ணி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் வைங்க, அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் எல்லாம் லாக் ஆகி கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து சரியாக மூடாமல் வச்சிங்கன்னா ரசப்பொடிக்கு இம்பார்ட்டண்ட்டே அதோடய ஃப்ளேவர் தான். ஸோ பேக் பண்ணி நல்லா டைட்டாக வைக்கிற வேண்டிய பொறுப்பு உங்களுது. இந்த 5 இன்க்ரீடியன்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வேறு எதுவும் இல்லை, கொத்தமல்லி விதை, பருப்பு, அப்புறம் மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய். ஸோ இந்த 5 இன்க்ரீடியன்ட் வெரி இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக காஞ்ச மிளகாய் இல்லைனாலும் பண்ணலாம், பண்ணினாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியாக போடணும். 1/2 டம்ளர் வந்து நீங்கள் சீரகம் போட்டிங்கன்னா 1/2 டம்ளர் மிளகு போடுங்க, மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் அப்படியே போடுங்க. காஞ்ச மிளகாய் ரொம்ப நீட்டமாக இருக்குன்னா பாதியாக பிச்சு போட்டு மெஷர் பண்ணி போடுங்க, பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நான் என்ன பண்ண போகிறேன், லேசாக சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். 1/2 டம்ளர் ஜீரகம், மிளகோட முக்கியத்துவம் வந்து நம்ம சேனலை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். அதோட மருத்துவ குணமும் வரலாறும் சிறப்பும் என்னன்றது. இது என்னடா புதுசாக என்னமோ பேசுகிறாங்களே அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா, வெல்கம் டு சிவராமன் கிச்சன், a warm welcome to our cooking family. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் why I'm adding black pepperன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். மிளகுக்கு இப்பேற்பட்ட மகத்துவம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் மிளகா, நான் காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா செவக்க வறுக்கணுன்னு அவசியம் இல்லை, எண்ணெய் ஊற்றி வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே லேசாக சூடு பண்ணி எடுத்தாலே போதும், லேசாக வாசம் வந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து வறுக்க வேண்டாம், நல்ல வெயில் அடிக்குது, நான் அதிலே போட்டு காய வச்சு எடுத்து நீங்கள் அரைச்சிக்கிட்டாலும் அரைச்சிக்கலாம். இது வந்து ஒரு குயிக்கர் வெர்ஷன், அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டுத்தில் எது பண்ணினாலும் ரொம்ப சூப்பர் தான். எண்ணெய் மட்டும் ஊற்றிட வேண்டாம், எண்ணெய் ஊற்றி பண்ணால் நல்லா இருக்குமேன்னு பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கே ரசப்பொடி வச்சிடணும். கொஞ்ச நாள் கழித்து யூஸ் பண்ணால் ஒரு மடித்த வாடை வந்துடும். ஸோ எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா வாசம் வந்துருச்சு, இப்போ நம்ம எடுத்து தட்டிடலாம். இதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் வந்து 1/2 டம்ளருக்கு வர அளவுக்கு உருகி அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கேஸை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கருவேப்பிலையை மட்டும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அப்படி எடுத்து டச் பண்ணால் உடஞ்சிடணும், அந்த அளவுக்கு வந்துட்டால் போதும். இல்லை இதை வந்து என்னால் பருப்போடையே போட்டு வறக்கும் போதே என்னால் பண்ண முடியும்னா நீங்கள் அதோடு சேர்த்து பண்ணிக்கலாம். நான் தனியாக பண்ணுறேன். கருவேப்பிலை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து வீட்டில் நம்ம கருவேப்பிலை வாங்கி வச்சுருப்போம், அது பார்த்திங்கன்னா வந்து அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம், அது கூட காஞ்சி போயிருக்கோம். அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எண்ட் ஆஃப் த டே அது டீஹைட்ரேட்டட் ஆகிருக்கணும், அதில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் முழுமையாக வெளில போயிருக்கணும். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கி வச்சு கருவேப்பிலை அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேசாக கருவேப்பிலை சூடு இருக்குது, அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா சூப்பராக அரைச்சாச்சு. இது நல்ல பவுடராக்கி அரைக்கணுன்றது அவசியம் இல்லை, நல்லா கொஞ்சம் கோசியாக அரைச்சிக்கிட்டாலே போதும். கோசியானா கொஞ்சம் லேசாக நரன்னு இருக்கும் இல்லையா, அந்த ரவை பதத்துக்கு ஒரு அரவை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிக்கிட்டாலே போதும். இல்லை எனக்கு பவுடராக தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பவுடராகவும் அரைச்சிக்கலாம். ஆக்சுவலாக இப்படி தான் அரைப்பாங்க, அதனால நான் அதை சொன்னேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மிக்சியில் அரைச்சது இது கண்டிப்பாக சூடாக தான் இருக்கும். நான் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கண்டெய்னரில் போட்டு சேவ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மீன் டைமில் ஆறத்துக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், 1/4 டேபிள் ஸ்பூன் நான் மஞ்சள் பொடி போட்டு அதை நல்லா கலந்து விட்டு போகிறேன். அப்படியே ஆறிடும். இல்லை நீங்கள் வந்து அரைக்கும் போதே போடணும், அந்த மஞ்சள் பொடியை வந்து போட்டுக்கணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க.
வாவ் ஃப்ளேவர் மூக்கை தொலைக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆறிடும். நான் வந்து ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நான் அதை வச்சுட்டேன்னா சூப்பராக இருக்கும். 6 மாதம் ஆனாலும் அதோடய ஃப்ளேவர் ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இது பண்ணும் போதே சில பேருக்கு கண்டிப்பாக சில கேள்விகள் வந்திருக்கும். பூண்டு போட்டால் நல்லா இருக்குமே, ஏன் நீங்கள் பூண்டெல்லாம் போடவே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பூண்டு போட்டு பண்ணலாம், நல்லாவே இருக்கும். ஆனால் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது. ஒன்று, பூண்டை அந்த நேரத்தில் தட்டி போட்டு பண்ணால் தான் அதோட டேஸ்ட்டு ரொம்ப ஃப்ளாப்லெஸ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லலாம், கருவேப்பிலை போட்டாச்சு, மல்லி விதெல்லாம் போட்டாச்சு, அப்போ ரசம் பண்ணும்போது இது ரெண்டும் ஃப்ரெஷ்ஷாக தேக்க தேவையில்லைன்னு நினைக்கலாம். அப்பையும் ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது பண்ணும்போது இது மனம்னு அந்த அளவுக்கு மனம் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஸோ இதையும் அந்த கருவேப்பிலை அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லியெல்லாம் போட்டு பண்ணும்போது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நான் ஆல்ரெடி பெப்பர் ரசம் ஒரு ரெசிபி ஒன்று பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இந்த மசாலா இல்லாமல் ரொம்ப சிம்பிள் ரெசிபி அது, அதுவும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபை பண்ணுமா? எனக்கு ஹாய்ன்னு மட்டும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. இந்த வீடியோ பிடிச்சிருக்குல்ல, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.